மல்லி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, மல்லி எதுவுமே வந்து பண்ணலனாலுமே, விஜய் திரும்ப திரும்ப நம்ம மல்லிய மட்டுமே தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு மல்லி அவர் கூட இருக்காம, பேசாம தனியா போறதே ரொம்ப நல்லது தான். ஏன்னா, ராஜியோட பிளான பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து மல்லி மேல பயங்கரமா வெறுப்பு வரணும். விஜயே நம்ம மல்லிய வீட்ட விட்டு வெளிய தொரத்திரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவளோட பிளான். ஸோ, அதுக்காக நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. வெண்பா சொல்ற விஷயங்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அண்ட் ராஜி சொல்ற விஷயங்கள் எதையுமே வெண்பா கேட்க மாட்டா. சாப்பிட வந்து கூப்பிடுவாங்க. அப்ப கூட வரமாட்டேன்னு சொல்லுவா. அதே மாரி விஜய கூப்பிட சொல்லுவாங்க. அப்ப கூட வந்து இல்ல நான் மல்லிமா கையில சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவுனே, பாத்தியா விஜய் உன் பொண்ணையே வந்து எந்த அளவுக்கு அவ மாத்தி வச்சிருக்கான்னு. போக போக உன் பொண்ணு உன் பேச்ச கூட வந்து கேட்க மாட்டா போல இருக்கு. இப்பவே உன்ன பார்த்து இவ்ளோ எதிர்த்து பேசுறா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி நம்ம ராஜி வந்து மல்லிய வந்து இன்னும் எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜய்க்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஸோ இதுவரைக்கும் வந்து வெண்பா காணோம் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, வெண்பாவ தொலைச்சுட்ட அப்படிங்கிற ஒரு கோவம் நம்ம மல்லி மேல இருந்துச்சு. ஆனா இப்ப தான் அவ சொன்ன மாதிரியே வெண்பாவ கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட ஒப்படைச்சுட்டா. ஸோ அதுக்கப்புறமாவது மன்னிப்பு கேட்டு 2 பேருமே ஒண்ணா இருக்கணும்ல. ஆனா அப்ப கூட விஜய் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. மல்லி சாப்பாடு குடுத்தா அத சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி குடுத்தா அத வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, ஸோ நம்ம மல்லி டைரக்ட்டாவே போயிட்டு விஜய் கிட்ட ஏங்க நீங்க இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் வந்து பிரச்சனை? ஏன் நான் வந்து பண்ணி குடுத்தத உங்களால சாப்பிட முடியாதா? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாரு மல்லி, தேவையில்லாம நீ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் வந்து உன்கிட்ட இதெல்லாம் வந்து பண்ண சொல்லவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க என்னங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? அதான் நான் வந்து வெண்பாவ தொலைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வெண்பாவ நான் வந்து நல்லபடியா கூட்டிட்டு வந்து சொன்ன மாதிரி உங்க கையில ஒப்படைச்சுட்டேல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன நீ இப்போ ஒப்படைச்சுட்ட அப்படின்னா, எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் உடனே பழையபடி உன்கிட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்கணுமா? ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் குடுத்து அவங்களுக்கு ரெக்கவர் ஆக கூட நீ விட மாட்டியா? நீ என்ன நெனச்சாலும் அத உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காம திட்டிக்கிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க நான் ஒண்ணும் அப்படிலாம் வந்து சொல்லவே கிடையாது. அது மட்டும் கிடையாது. நீ வந்து அன்பா கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் பேசாம இருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து எதுக்காக நீ சொல்ற அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லங்க. நீங்க எதுக்கு இந்த மாரிலாம் வந்து என்கிட்ட கேட்குறீங்க? வெண்பா கிட்ட இந்த விஷயங்கள் நான் எதுவுமே வந்து சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல, நீ சொல்லல. ஆனா நீ நடந்துக்கிற விஷயம் எல்லாமே அவளுக்கு என்ன தெரியாமயா இருக்க போகுது? இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ கட் பண்ணி குடுத்துட்டு, நீ போய் குடுன்னு சொல்றது. அப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி நான் குடுத்தா உங்க டாடா வாங்கிக்க மாட்டான்னு சொல்றது. இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு சந்தேகம் வராதா? அப்போ உண்மையிலேயே நமக்குள்ள ஏதோ சண்டை இருக்கு அப்படிங்கிற மாரி அவ புரிஞ்சுப்பாள. அப்ப அந்த அளவுக்கு கொண்டு வரது யாரு? நீ தானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெண்பா இப்ப தான் வந்து எவ்ளோ பெரிய ஒரு நிலைமையிலருந்து இப்போ வெளில வந்திருக்கா. அவளுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குள்ள நீ வந்து இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனை, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அவளுக்கு நீ தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தா, அவ எப்போதான் வந்து ரெக்கவர் ஆவா? உன் மனசுல நீ என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி வந்து விஜய் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மல்லிய புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ மல்லிக்கு பார்த்தீங்கன்னா, மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன சொன்னாலும் வந்து இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல நம்ம என்னதான் சொல்லி இவர புரிய வைக்க போறோம்னு தெரியலையே! இல்ல விஜய் நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவுமே நான் வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நாகு வராங்க. என்ன 2 பேருக்குள்ள பிரச்சனை? எதுக்காக விஜய் எப்ப பார்த்தாலும் மல்லிய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க நீ தேவையில்லாம இவ தான் வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, வெண்பாவுக்கு இப்போதைக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சுட்டு நான் பொறுமையா இருந்தேன். இவளயே வந்து எல்லாத்தையுமே காட்டி குடுத்துருவா போல இருக்கு. ஒரு வேளை இந்த வீட்ல பிரச்சனை இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சா, அவளோட உடம்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இவகிட்ட வந்து இதெல்லாம் வந்து கேட்டேனா? யார் இவள இதெல்லாம் கொண்டு வந்து குடுக்க சொல்றது? நீங்களாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லி இவளுக்கு புரிய வைங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாரு விஜய், இப்போ அவ மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. அவ சொன்ன மாதிரி வெண்பாவ கூட்டிட்டு வந்து குடுத்துட்டால. அப்போ எதுக்காக நீ இன்னும் வரைக்கும் மல்லி மேல இவ்ளோ கோவத்தையும், வெறுப்பையும் காமிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி என்ன உங்களுக்குள்ள வந்து சண்டை? நீங்க 2 பேரும் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாரு விஜய். உனக்கே நல்லா தெரியும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ விஜயும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது? என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒண்ணும் புரியல. இது எல்லாத்தையுமே ராஜி பார்த்தீங்கன்னா வெளியில நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ விஜய்க்கு வந்து மல்லி மேல இன்னும் கோபம் இருக்கு. இந்த ஒரு கோபத்த பயன்படுத்தி கண்டிப்பா இன்னும் அதிகமான கோவத்த நம்ம உருவாக்கியே ஆகணும். ப்ளஸ் அதே மாதிரி விஜய் வந்து அவள எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, அதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி. இந்த வழிய சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நாகு எல்லாம் வந்து ஊடல வந்துரவே கூடாது. அதுல நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி பிளான் பண்றாங்க. ஸோ என்ன பிளான் பண்ணி நம்ம விஜய மல்லிகிட்ட இருந்து பிரிக்க போறாங்க?
உண்மையிலேயே இது நடக்குமா? இல்ல நடக்காதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.